ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேக்டஸ் டெக் தமிழ் சேனல் மூலிமா உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மந்த்ரா டிவைஸ் MFS 100 இந்த டிவைஸு டிரைவர்ஸு எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஆர்டி சர்வீஸ் வந்து ரன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அந்த லிங்க் செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த பேஜ் மந்த்ரா download.mantratechapp.com இந்த வெப் பேஜுக்கு நீங்கள் போகணும். போன உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல டவுன்லோட் அப்படிங்கிற பேஜ் இருக்கும். இந்த டேபை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இதில் டிரைவர்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் தெரியுதுங்களா, இந்த பாக்ஸுக்குள்ளார பக்கத்தில் இருக்கிற இந்த கேப்சா இதை வந்து நம்ம டைப் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் உங்களுக்கு அடிச்சு காமிக்கிறேன். 46 ஜஸ்ட் அடித்து நம்ம என்ட்ரி கொடுத்ததுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய டிரைவர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ எதை நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி எப்படி இதை டவுன்லோட் பண்ணாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம இதில் இருக்கிற விஷயங்களை ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க டவுன்லோட் MFS 100 RD சர்வீஸ். இப்போ இந்த RD சர்வீஸ் தான் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனோட இது கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து உண்டான டூல். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடு மந்த்ரா விண்டோஸ் டவுன்லோட் MFS 100 டிரைவர். இந்த டிரைவர் ஃபைல் தான் வந்து இந்த டிவைஸை உங்கள் சிஸ்டத்தோட வந்து இன்டர்லிங்க் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கக்கூடிய ஒரு டூல். கண்டிப்பாக வந்து டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிக்க நீங்கள் எந்த ஒரு டூல் நீங்கள் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் அதுக்கு உண்டான டிரைவர் ஆல்ரெடி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டிரைவர்ஸ் வந்து நம்ம அவங்களுடைய வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ முதல்லலாம் சிடியில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ யாருமே சிடி கொடுக்குறதில்ல, ஆன்லைன் மூலிமா தான் நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ முதல்ல நீங்கள் MFS 100 டிரைவர் இதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. செகண்ட் ஒன் வந்து MFS 100 RD சர்வீஸ் இதே டவுன்லோட் பண்ணிக்கங்க. தேர்ட் ஒன் கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் MFS 100 கிளைண்ட் சர்வீஸ்னு ஒன்று இருக்கும். இதையும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதில் நீங்கள் முக்கியமாக இன்னொரு விஷயம் 2 டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, டவுன்லோட் யூசர் மேனுவல் ஒன்று இருக்குது இல்லைங்களா, இந்த டவுன்லோட் யூசர் மேனுவலையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதில் கிளைண்ட் சர்வீஸில் இருக்கிற யூசர் மேனுவலையும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த டவுன்லோட் யூசர் மேனுவல் கொடுத்தீங்கன்னா இதில் என்னென்னவெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக அதிலேயே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து யாரோடைய ஹெல்ப்பும் இல்லாமல் இந்த டிரைவர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஆர்டி சர்வீஸை ரன் பண்ணுறதுங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக இதிலேயே கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களே இன்ஸ்டலேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்களே கொடுத்துருக்குறாங்க. எப்படி வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ஆர்டி சர்வீஸ் வந்து ரன் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இந்த வீடியோலையும் நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுக்குன்னா, இப்போ நீங்கள் திருப்பி இந்த கேப்சா கொடுத்துட்டு நீங்கள் இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை நம்ம இங்கே பார்க்கலாம். பாருங்கள், ஏற்கனவே இங்கே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த டவுன்லோட் பண்ணதை வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது ஓடி அந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகி முடிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ டிரைவர் வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் உங்களுடைய கையில் இருக்கிற அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் ப்ளக் பண்ணிங்க அப்படின்னா டிடெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். தென் நீங்கள் செகண்ட் வந்து இந்த கிளைண்ட் சர்வீஸ் செட்டப்பை ரன் பண்ணிக்கிங்க.
இப்போ நீங்கள் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். MFS 100 டெஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு வரும். இதில் இனிஷியலைஸ்னு ஒன்று இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே உங்கள் டிவைஸ் வந்து இன்ஸ்லேட் ஆகும். இப்போ இதை நாட் ஃபவுண்ட், நான் டிவைஸ் கனெக்ட் பண்ணல, அதனால் இங்கே நாட் ஃபவுண்டுன்னு வருது. இங்கே இன்ஸ்டலேஷன் நீங்கள் கொடுத்த உடனே நீங்கள் டிவைஸ் ப்ளக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிவைஸ் கனெக்டட்னு வரும். அப்போ நீங்கள் இங்கே ஸ்டார்ட் கேப்சர் கொடுக்கும்போது டிவைஸில் இருக்கிற லைட் எரிய ஆரம்பிக்கும். நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணிடும். கேப்சர் பண்ணி எங்கே சேவ் பண்ணுறதுன்னு கேட்கும். இதுதான் வந்து இந்த டூலுடைய விஷயம். இது நீங்கள் எக்ஸிட் கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சர்வீஸ் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிளைண்ட் சர்வீஸை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இந்த கிளைண்ட் சர்வீஸ் வந்து எதுக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு சர்வரில் வந்து அவங்க டேட்டாஸ் எல்லாம் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த கிளைண்ட் சர்வீஸ் இருந்தால் தான் வந்து இதை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இது நமக்கு தேவையா அப்படின்னா, இது ஏன் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த மந்த்ரா பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டி சர்வீஸ் ரன் பண்ணுறதுக்கு சில டூல்ஸ் வந்து இது வழியாக வச்சுருப்பாங்க. அதனால் வந்து நம்ம இதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ஃபினிஷ் கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஆகி ஓடி முடிச்சிடும். இப்போ நீங்கள் இது நோ கொடுத்துங்க. நம்ம இன்னொரு டூல் இருக்குது, அதையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். தேர்ட் வந்து ஆர்டி சர்வீஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து இப்போ நம்ம பிபிசிஎல் வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது சிஎஸ்சி கம்பெனி, வேறு ஏதாவது எனி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனோட டேட்டா லிங்க் பண்ணுறதுக்கு உண்டான சர்வீசஸ், ரெஜிஸ்டர்ட் டிவைஸஸ் செட்டப் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகணும். இந்த பேஜ் ஓப்பன் ஆகி இதெல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகி இங்கே ஃபினிஷ் வந்துடும். ஃபினிஷ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு முக்கியமான வேலை ஒன்று நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் இதில் போயிட்டு கண்ட்ரோல் பேனல் போங்க. கண்ட்ரோல் பேனல் போயிட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். நான் வந்து விண்டோஸ் இல்லை 10 போயிட்டுருக்கிறேன். விண்டோஸ் 7க்கு வேறு மாதிரி வரும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ண உடனே சர்வீசஸ்னு ஒன்று இருக்கும். இந்த சர்வீசஸ் வந்து நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மந்த்ரா AVDM அப்படின்னு வரும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, மந்த்ரா AVDM. இதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருக்கும். நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டார்ட் த சர்வீஸ் கொடுங்க. இப்போ உங்கள் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் உங்களுடைய டிவைஸ் வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனோட ஒர்க் பண்ணுமா, எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, திருப்பி இந்த download.mantra ஆப் இந்த ஒரு பேஜுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, இங்கே வெப் டெமோன்னு ஒரு இது இருக்கும். இந்த வெப் டெமோனுங்கிற ஒரு டேப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா, இதுக்குள்ளார வந்து 2 டெமோ அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து MFS 100 ஆர்டி சர்வீஸ் டெமோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இனிஷியலைஸ்டு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த பட்டன் வந்து உங்களுக்கு இதே மாதிரி ப்ளூ கலர் பட்டனில் வரும். ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டிவைஸ் வந்து இனிஷியலைஸ் ஆகிடும். டிவைஸ் வந்து இனிஷியலைஸ் ஆன உடனே நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஸ்கவர் AVDM இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த டிஸ்கவர் AVDM செலக்ட் பண்ணால் உங்கள் டிவைஸோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல AVDM டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். தென் இப்போ இந்த டிவைஸோட நீங்கள் மாட்டிருக்க டிவைஸோட இன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னா, அடுத்த டேப் டிவைஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டிவைஸோட இன்ஃபர்மேஷனும் இதில் வந்துடும். பேராமீட்டர்ஸ்லாம் உங்களுக்கு இதில் லோட் ஆகி காமிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ உங்கள் டிவைஸ் வந்து நீங்கள் ப்ளக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த கேப்சர் இருக்கு இல்லைங்களா, இந்த கேப்சர் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல உங்களுக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த இடத்துல கேப்சர் கொடுத்த உடனே உங்கள் டிவைஸ் வந்து அங்கே லைட்டு பிளிங்க் ஆகும். ஃபிங்கர் வச்சிங்கன்னா கேப்சர் ஆகும். இப்போ உங்கள் டிவைஸ் வந்து ஆர்டி சர்வீஸ் எனேபிள் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ ஆர்டி சர்வீஸ் எனேபிள் ஆனாவே நீங்கள் எந்த அப்ளிகேஷனில் எந்த இடத்துல ஆதாரோடைய டிவைஸை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரோக்ராம் அவங்க பண்ணிக்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மந்த்ரா டிவைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோடைய எல்லா டீட்டெயில்ஸும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் லிங்க்கில் நாங்கள் கீழே கொடுத்துருக்குறோம். நீங்கள் பாருங்கள். அப்படி ஏதாவது நீங்கள் டவுட்னா கூட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நாங்களுக்கு வேறொரு வீடியோவில் நான் உங்களுக்கு மீண்டும் நாங்கள் சந்திக்கிறோம்.
பாய்.